இல்லையா நானே சொல்லையா பொங்கல் விழா இப்ப 4 நாள் போகி பொங்கல், பெரும் பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், 4 நாள் பொங்கல் விழா கொண்டாடுறாங்க. முதல்ல வர நாள் போகி திருநாள். அது யாருக்குன்னா பலராம சக்கரவர்த்திக்கு. அப்படியா? அது கொண்டாடப்படுகின்ற உழவர் திருநாள். போகி பொங்கல் கொண்டாடுறமே அது யாருக்குன்னா பலராம சக்கரவர்த்திக்கு. முசுகுந்து சக்கரவர்த்தி, மாபலி சக்கரவர்த்தி, சிபி சக்கரவர்த்தி, நல சக்கரவர்த்தி, இப்படி பலராம சக்கரவர்த்தி, மாபலி சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி, தசரத சக்கரவர்த்தி, சக்கரவர்த்திகள் 7 பேர் இந்த உலகத்தை ஆண்டவர்கள். புருவ சக்கரவர்த்தி மகாபாரத. அது போல அந்த சக்கரவர்த்தி போல பேருடையவர் பலராமன் ஐயா அவர்கள். பேர் பாருங்க, சக்கரவர்த்தியுடைய பேர். அவருடைய வழிபாடு அந்த போகி பொங்கல் தான் பலராம சக்கரவர்த்தியை வழிபாடு செய்யற அவருடைய பேரிலே ஒரு நிகழ்வு. இந்த பொங்கல் அதுவும் நேற்றைய தினம் கண்ணனுக்கு பஜனை நடத்தணும். இன்றைய தினம் பலராமன் அவர் அண்ணனுக்கு சொற்பொழிவு நடத்துறோம். எவ்வளவு முத்துவ பாருங்க. நேற்று அவலூர்பேட்டையில கண்ணனுக்கு வழிபாடு செஞ்சோம், பஜனை வழிபாடு. இப்ப இன்னைக்கு சொற்பொழிவு, ஓரங்க நாடக வழிபாடு இன்னைக்கு அண்ணனுக்கு. அதனுடைய பேர் பாருங்க, அதெல்லாம் பொருத்தமா தானா வர்றது. எங்க அப்பா பேரு பலராமன் ஐயாவுடைய ஆத்மா புனிதமடைந்து தெய்வ வழிபாடாக வழிபாடு செய்கிறோம். இது நடப்பு கிடையாது, காரியம் கிடையாது. 30வது நாள் இது ஒரு வழிபாடு, தெய்வ வழிபாடு. அந்த சாமி ஆகிட்டவரை அவரை நம்ம வழிபாடு செய்து வணங்குறதுனால அவருடைய ஆத்மா நமக்கு தெய்வீகமாக காட்சி கொடுத்து நம் முன்னோர்கள் அவருடைய இடத்துல போய் அவங்க இருப்பாங்க. அங்கிருந்து தெய்வமாகி காக்கை ரூபத்துல வருவாங்க. உணவு எடுத்து காக்கை ரூபத்துல வருவாங்க. நம்ம அமாவாசைக்கு அவங்களுக்கு படையல் போட்டு ஒரு வடையோ ஒரு நம்மளால முடிஞ்ச உணவு அவங்களுக்கு கொடுக்கணும். அதான் அவங்களுடைய ஆத்மா சந்தோஷப்படும். அப்படி 30